என்னை நடத்துகிறார். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கு எனக்கு சுகம் தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்னைக்கு பலன் தந்திருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜீவன் தந்திருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நம்ம நினைக்கிற நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தது போல நடக்கலையே இல்ல, எதிர்பார்த்தது நடக்குதோ நடக்கலையோ நம்ம வாழ்க்கையை கர்த்தர் நடத்துறார். அதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அற்புதங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அற்புதங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. சின்ன சின்ன காரியத்துல ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் இதை வாங்கு, எனக்கு பலன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. இதை செய்யல உதவி செஞ்சதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வரீங்க, வீட்டு வாசல்ல நின்று சொல்லுங்க, ஆண்டவரே இதை வாங்க, எனக்கு பலன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உள்ள போங்க. மளிகை பொருள் வாங்குறீங்க, இதை வாங்க, எனக்கு பலன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக போயிட்டு வர்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை மாற்றி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆமே, நம்ம நினைச்சது போல பெருசா இல்லட்டாலும் ஒவ்வொரு காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏன்னா கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார்.